நேற்று காலையில் என்ன பண்ணேன்னு பார்த்துக்கோங்க. ஒரு அரைப்படி அரிசி நல்லா ஊற வச்சு ஒரு 4 மணி நேரம் நல்லா ஊறினதுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி வந்துருச்சுங்க. நல்லா நொர நொரன்னு எடுக்கணும். ஏன்னா நம்ம வந்து வெறும் ரேஷன் அரிசி தான், இதில் வந்து கடை அரிசிலாம் நம்ம கலக்காததுனால கொஞ்சம் வந்து நொர நொரப்பாக தான் எடுக்கணும். நல்லா ஆட்டி கரைச்சி எல்லாம் எடுத்து வச்சுட்டு நான் மத்தியானம் சாப்பிட்றதுக்கு பார்த்துக்கோங்க ஒரு 2:45 3 மணி ஆயிடுச்சுங்க. நல்லா சுட சுட ஒரு கொத்தமல்லி ரசம் பார்த்துக்கோங்க. அப்புறம் நாள் வச்சுருந்த முட்டைக்கோசு கூட்டு. எத்தனை பேருக்குங்க இந்த முறுக்கு வச்சு சாப்பிட பிடிக்கும். அப்புறம் என் மச்சான் பையன் தான் வந்திருந்தான். சாரி மச்சான் பேரை கொஞ்ச நேரம் அவனோட ஸ்பெண்ட் பண்ணிடா வேணும். ஓ, அதை குத்தி குத்தி சாப்பிட போறீங்களா? இந்த கோழி வேற ஏங்க எப்படிப்பா இருக்கு மித்து? எப்படி இருக்கு மித்து? எப்படிடா இருக்கு? நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? ஓய், கொஞ்ச நேரம் அவன் கூட தம்பியோட விளாண்டுட்டு அப்புறம் மாமா கொண்டு போய் பிள்ளையையும் பேரனையும் கொண்டு போய் விட போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் தக்காளி மசாலா குழம்புக்கு தாங்க ரெடி பண்ணினேன். எப்பயும் போல் தக்காளி குழம்புலாம் அரைக்கிறோம் இல்லையா, அதில் இஞ்சி பூண்டு அதுக்கப்புறம் சீரகம் அதுக்கப்புறம் சோம்பு கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் போட்டு ரெடி பண்ணிவிட்டு எல்லாம் ஒட்டுக்கா போட்டு வதக்கி கொஞ்சம் தேவையான அளவு நம்ம மிளகாத்தூள் போடணும். இதில் வந்து நான் பட்டை பச்சை மிளகாலோ நான் சேர்க்கலை. தாளிப்புக்கு மட்டும் 2 பச்சை மிளகா சேர்த்துக்கிட்டே அவ்வளோதாங்க. நல்லா போய் ஆற வச்சு அரைச்சி எடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் தக்காளி குழம்பு ரெடி. பார்த்துக்கோங்க, கொஞ்சம் கொதிக்க விடணும். ரேஷன் அரிசியில் செஞ்ச இந்த மாவு பார்த்துக்கோங்க, எடுக்கையிலே பாருங்களேன் சூப்பராக இருக்குது. அப்படியே கரண்டிலேருந்து விழ மாட்டேன்ருச்சு, அந்த அளவுக்கு நல்ல பந்தாக வந்துச்சு பார்த்துக்கோங்க. இட்லி இந்த மாதிரி தான் இருக்கணும். ரேஷன் அரிசிக்கு ஆட்டுற பக்குவத்தில் நான் கூட இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றி கலந்துருக்கலாம். நல்லா ஆவியில் வேக வச்சு ஒரு 10 நிமிஷங்க நல்லா வேக்காடு விட்டு எடுத்து பார்க்கணுங்க. எடுத்து பார்த்தா அவ்வளோ ஒரு சாட்டிஸ்ஃபைட் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட் டைம் எடுத்து குத்தி பார்த்தேன் வெந்துருச்சா அப்படின்ட்டு. வேகலை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சூப்பராக வெந்துருச்சு. அப்படியே இட்லி பாருங்களேன், எடுத்தோம்னு நினச்சிக்கோங்களேன் அந்த அளவுக்கு புசுன்னு இருக்கும். இட்லி துணியிலேருந்து நம்ம கவுத்தி போட்டு கூட உங்களுக்கு காட்டியிருப்பேன் பாருங்கள். இட்லி துணியில் சுத்தமாக ஒட்டவே இல்லை. எல்லாமே மனசு தாங்க. நல்ல அரிசி போட்டால் தான் இட்லி நல்லா வரும்னு கிடையாது. நல்ல எண்ணத்தோட நல்ல மனசோட நம்ம ஒரு விஷயம் செய்கிறப்போ அது எல்லாமே சக்ஸஸாக தாங்க முடியும். நான் வந்து ரேஷன் இட்லிக்கு சொல்கிறேன்னு நினைக்காங்க, இது எல்லா விஷயத்துக்குமே பொருந்தும் பார்த்துக்கோங்க. எந்த ஒரு விஷயமே நம்ம ஓகே இது நல்லா சக்ஸஸாக வரும் அப்படின்னு நினச்சி செஞ்சாலே அது சூப்பராக வரும். ரொம்ப நாள் கழித்து ஆட்டாங்கல்ல ஆட்டி நாங்களே நல்ல ஒரு இட்லி சாப்பிட்ட ஒரு சாட்டிஸ்ஃபைட் பார்த்துக்கோங்க. ஏன்னா கிரைண்டர் வந்து எனக்கு ரிப்பேர் ஆகி கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆச்சு. அந்த 3 வருஷ காலமாகவே நான் வந்து கடையில் தான் வாங்கி மாவு வாங்கி சாப்பிடுவேன். அந்த அளவுக்கு நல்லாவே இருக்காது, வேறு வழி இல்லாமல் தான் சாப்பிட்டேன். இப்போ இன்றைக்கி வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைடான சாப்பாடுங்க நைட்டு.